Welcome to Learn with Invent. Easy 3361 Electronic Devices and Circuits. So frequency response of cascade amplifiers, electronic devices and circuits lab related exercises நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேஸ்கோட் ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னால் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்புட் சிக்னல் கொடுக்க போகிறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆஃப் அவுட்புட் சிக்னலை வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் கேஸ்கோட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ரெண்டு டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர் யூனிட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ கேஸ்கோட்னா ரெண்டு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் பேஸ்ட் ஆம்ப்ளிஃபையரை கனெக்ட் பண்ணுறது தான் கேஸ்கோட். நம்ம இந்த எக்ஸசைஸில் வந்து காமன் எமிட்டர் அண்ட் காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் காமன் கலெக்டர் அண்ட் காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இன்புட் சிக்னலை வந்து காமன் எமிட்டருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ காமன் எமிட்டருக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்புட் நம்மளுக்கு வர சிக்னல் வந்து பஃபர்டு சிக்னலாக வரும். ஸோ இன்புட் சிக்னல் நீங்கள் கொடுக்குறத வந்து பஃபர் பண்ணி கொடுக்குறது வந்து காமன் எமிட்டர். ஸோ காமன் எமிட்டர்லேருந்து வர அந்த பஃபரான சிக்னலை வந்து நம்ம காமன் பேஸுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்னலை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால பவர் லிஃப்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம நிறைய சர்க்யூட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிற அவுட்புட் சிக்னல்ஸில் வந்து டிஸ்டார்ஷன்ஸ் அண்ட் நாய்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலவே வந்து இந்த மாதிரி கேஸ்கோட் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மில்லர் எஃபெக்டை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ மில்லர் எஃபெக்ட்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்வான்ட் ஃபீட்பேக் சிக்னல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, டியூ டு இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மில்லர் எஃபெக்ட்னா அன்வான்ட் ஃபீட்பேக் டியூ டு இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் தான் மில்லர் எஃபெக்ட். ஸோ இந்த சர்க்யூட்டோட டிசைனை வந்து நம்ம பார்த்துடலாம். காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையரையும் காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையரும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காமன் எமிட்டருக்கு வந்து இன்புட் சிக்னல் கொடுத்துருக்கோம். வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பேஸுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ காமன் பேஸ்லேருந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் பிஜேடி BG547. இதோட schematic representation இதுதான். So this is emitter, base and collector. This is the circuit of a cascade amplifier using CE and CB. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். இன்புட் சிக்னலை வந்து காமன் எமிட்டரில் கொடுத்துருக்கிறதுனால பேஸுக்கும் எமிட்டருக்கும் அக்ராஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இதிலிருந்து வர அவுட்புட் வந்து கலெக்டரில் வரும். கலெக்டர்லேருந்து வர அவுட்புட்டை எடுத்து நான் காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையரோட எமிட்டரில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, பேஸை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், அவுட்புட்டை வந்து கலெக்டரில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஸோ ஆர்எஃப் அண்ட் கம்யூனிகேஷன் சர்க்யூட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்எஃப் அண்ட் கம்யூனிகேஷன்ஸை வந்து நம்ம எங்கே ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியோஸ், டிவிஸ், மொபைல் ஃபோன்ஸ், வைஃபைஸ் அண்ட் ப்ளூடூத் மாடியூல்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒயிட் பேண்ட் ஆம்ப்ளிஃபையராகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயிட் பேண்ட் ஆம்ப்ளிஃபையராட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிலோஸ்கோப்ஸ் அண்ட் சிக்னல் அனலைசரில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இது வீடியோ ஆம்ப்ளிஃபையிங்காக கேமராலையும் மானிட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் மிரர்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஐசி டிசைனில் யூஸ் பண்ணுறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா 741 ஆப்பம்ல யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இது வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஹை கெயின் வித் லோ டிஸ்டார்ஷன்ஸ் வந்து இருக்குது. ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோஃபோன்ஸில், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், வோல்ட் மீட்டர்ஸில், டெம்பரேச்சர் சென்சர்ஸில் இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ நாய்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸாக யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லுலார் பேஸ் ஸ்டேஷன்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு, நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் இசிஜிஸில் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து கேஸ்கேட் ஆம்ப்ளிஃபையரோட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ கேஸ்கேட் ஆம்ப்ளிஃபையர். ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் மாதிரியுமே இது வந்து பேண்ட் பாஸ் ஃபில்டர் மாதிரி தான் ஆக்ட் பண்ண போகுது. ஒரு F1 F2 நடுவில் இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸை வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ண போகுது. ஸோ இதோட டெமோவை வந்து நம்ம மல்டிசிம் யூஸ் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ இதுதான் வந்து கேஸ்கோட் ஆம்ப்ளிஃபையரோட டிசைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் டயக்ராமில் பார்த்த மாதிரி எமிட்டருக்கும் பேஸுக்கும் அக்ராஸாக இன்புட் சிக்னல் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டை வந்து காமன் பேஸோட கலெக்டரில் வந்து நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை வந்து சிமுலேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தலாம். இதான் நம்மளோட அவுட்புட் கிராஃப். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் மேக்னிட்யூட் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபேஸ் வந்து மானிட்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டருக்கு அக்ராஸாக கிடைக்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்குது. பட் ஆனால் காமன் பேஸுக்கு அக்ராஸாக கிடைக்கிற அவுட்புட்டில் வந்து எந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டும் இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னலில் வந்து எந்த ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட்டும் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னிட்யூட். ஸோ F1 F2 மானிட்டர் பண்ணிக்கலாம். இது வந்து மிட் பேண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ்லாம் வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஃபர்தர்மோர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற லேப் எக்ஸசைசஸை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கீப் கோடிங் வித் இன்வென்ட், கீப் லேர்னிங் வித் இன்வென்ட். தேங்க்யூ.